بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: من اعتكف يوما ابتغاء وجه الله جعل الله بينه وبين النار ثلاث خنادق كل خندق أبعد مما بين السماء والأرض رواه الطبراني أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இஅ்தகஃப யௌமன், யார் ஒரே ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பாரோ, இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி யார் இருப்பாரோ, ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன் நார், அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில அல்லாஹ் தஆலா ஸலாஸ கனாதிக, 3 கந்தக்குகளினுடைய தூரத்தை ஏற்படுத்துகிறான். குல்லு கந்தக்கின், ஒவ்வொரு கந்தக் என்பது அபாது மிம்மா பைன ஸமாஇ வல் அர்தி, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உண்டான தூரமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது தபரானி இமாம் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக இஅ்திகாஃபினுடைய சிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கடைசி 10 நாட்கள் அப்படிங்கிறது நரகத்தை விட்டும் நாம் தூரமாக வேண்டும், நரகத்திலிருந்து நாம விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம முயற்சிக்கணும்னு சொல்லியே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படித்தானே? அதனாலதான் நம்ம அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கக்கூடிய துஆக்களாக நாம என்ன செய்யணும், பார்க்கணும். அது மாதிரி உண்டான செயல்களாக நாம செய்யணும். அந்த அடிப்படையில இஅ்திகாஃப் அப்படிங்கிறது நம்மளை நரகத்தை விட்டு ரொம்ப தூரமாக ஆக்குது அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹதீஸ்கள்ல ஹந்தக் அப்படிங்கிறது 2 இடத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று போர், ஹந்தக்குன்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தத்துக்கு ஹந்தக் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த அகழ் தோண்டி இது பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த யுத்தத்துக்கு பேரு ஹந்தக்கு. இன்னொன்னு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, நன்மைகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற அளவு குறிக்கிறதுக்காக வேண்டி ஹந்தக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு யார் ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு உஹது மலை அளவு, அந்த ஒரு உஹது மலை அளவுங்கிறதுக்கு உண்டானதுக்கு ஹந்தக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமான அளவு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதே மாதிரி இந்த இடத்துல எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன ரொம்ப தூரம் அப்படின்னா, யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரே ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பாரோ அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில ரொம்ப தூரம் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யப்படுது, இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ரப்புக்காக வேண்டின்னு நம்ம ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தோம்னா, ஒரு கந்தக்கே வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில உண்டான தூரம்னு சொன்னா 3 கந்தக்குகளினுடைய தூரம் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு தூரம் அப்படிங்கறத நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப அவ்வளவு தூரமான அளவு நாம் நரகத்தை விட்டும் ரொம்ப வெகு தூரம் போறோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் நமக்கு உண்டான பெரிய பாக்கியம். ஒரே ஒரு நாளாவது நாம என்ன செய்யணும், வாழ்க்கையில நாம இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும். அதுலயும் இந்த சுன்னத்தான இஅ்திகாஃப் நாம சொன்ன பாருங்க, ரமலான் மாசத்தினுடைய கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறதுன்னு, அது ஆயுள்ல ஒரு தடவையாவது நாம அந்த டேஸ்டையும் நாம என்ன செஞ்சிடணும், சாப்பிட்டு பார்த்துடணும். சாப்பிடலாமா இன்ஷா அல்லாஹ்? உலகத்துல இப்போ எப்படி டேஸ்டுகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, எல்லாம் யூடியூபின் வாயிலாக, எல்லாம் வீடியோக்களின் வாயிலாக சிறு குழந்தைகளுக்கு மிட்டாய் அப்படிங்கிறத அதனுடைய கலரின் வாயிலாக என்ன செய்யறான், விளம்பரங்களை போட்டு போட்டு அதை சாப்பிடணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிடுறான். அப்படித்தானே? ஆனா நாம புதிதாக எந்த ஒரு உணவு வகை வந்தாலும் அதையும் எப்படியாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். அந்த மசாலா இந்த மசாலான்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒரு சேமியா பாக்கெட்டை விளம்பரம் போட்டான்னு சொன்னா அதை உடனே பிள்ளை என்ன செய்யணும், வாங்கி சாப்பிடணும்னு நம்மளுக்கு டார்ச்சர் பண்றாங்களா இல்லையா? ஆனா நாம காலத்துக்கும் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த இஅ்திகாஃபினுடைய சுவையை நாம அனுபவிக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும். ரொம்ப பெருசா இங்க வந்தா ஒரே தொழுதுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்களோ வைப்பாங்களோ, நீங்க உள்ள வந்துட்டாலே போதும், சும்மா இருந்தாலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்ச அந்த பாக்கியம் கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு நரகத்திற்கும் இந்த உங்களுக்கு மத்தியில உண்டான தூரம், இவ்வளவு தூரம் ஒரே ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா
10 நாள் முழுவதும் நாம் அந்த ஏத்திகாஃப் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு பெனிஃபிட், எவ்வளவு பயன்கள் கிடைக்கும், நம்மளுடைய ஆகிரத்தினுடைய ஃபண்டு நம்மளுக்கு அந்த பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம கவனத்தில் எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் பார்த்து நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் கண்ணுக்கு தெரியாத இது போன்ற நன்மைகளையும் நாம் நம்பக்கூடியனர் பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.